ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சு. எவ்வளவு இவ்வளவு பொறுமையா ஆக்குறது ஒரு மனுஷன். ஆனா என்ன பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, வாராஜா வாராஜா வா, என்ன யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு, வேலை நிறைய இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக நேரம் எண்ணி டைமும் எந்நேரமும் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆளு. இப்ப எத்தனையோ உள்ள பாத்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளவு இருக்கீங்க, எவ்வளவு அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளவு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா? உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷனா எல்லாருமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்ப பாருங்க. இதேதான் இங்க எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கெறியுது. இதே நான் இப்படிதான் வச்சிருக்காரு. எல்லா கோயிலும் இதே மாதிரி நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணி அழகா செய்றாரு.